வணக்கம். நான் உங்கள் அருள் பிரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்காவது உங்க வீட்டு வாசல தூத்துக்கிட்டு இருக்கும் போது இதை யோசிச்சிருக்கீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது இடுப்பு வலிச்சா செத்தே போய் கட்டில படுத்துக்கிடலாம். ஆனா வாசல் தூத்து பெருக்கும் போது மட்டும் ஏன் இடையில பிரேக்கே கிடைக்க மாட்டேங்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது பாதி கழுவியும் கழுவாமையும் அப்பாடா இடுப்பு வலிக்குது, கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு வரலான்னு கொஞ்சம் கட்டில போய் படுத்துட்டு வந்து மீதி பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுவேன். ஆனா வாசல் தூக்கும் போது அப்படி பண்ண முடியுமா? அந்த தூக்குற விளக்கு மாதிரி எவ்வளவு வளத்தில இருக்கு, அந்த வளத்துக்கே நம்மளால குனிய முடியல. இதுல வேற என் பிள்ளைகள் போட்ட விளையாட ஜாமா வேற வரிசைக்கு பெறக்கிட்டு வேற தூக்கணும். வாசல் கூட்டிட்டு இருக்கும் போது யாராவது பயப்படுவீங்களா? நான் ஃபுல்லா இந்த வாசலை கூட்டும் போதெல்லாம் பயத்திலேயே தான் கூட்டிட்டு இருந்தேன். என்ன பயன் கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க. நீங்க தூத்துக்கிட்டு இருக்கும் போது இடையில யாராவது ஒரு தொட்டில பாத்தீங்களா? அந்த தொட்டிலுக்குள்ள யாரு இருக்கா தெரியுமா? என் இளைய பையன் தான். ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலே முழிச்சிருவான். அந்த விளக்குமாறு சவுண்ட் கேட்டு எப்படி முழிக்க போறான். ரீசெண்டா இப்பதான் போட்டேன், ஒரு 2 நிமிஷம் ஆகுது. கடன் தூத்துக்கிட்டு இருக்கேன். தொட்டில் கிட்ட விளக்குமாற வச்சு தூக்கும் போது மட்டும் மெதுவா தூத்துக்கிடுவேன். அப்புறம் தொட்டில விட்டு கொஞ்சம் தள்ளணும்னு சருன்னு தூத்து தள்ளிட்டு இருக்கேன். வீடியோல தூத்துக்கிட்டே உங்ககிட்ட நான் பேசுறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா தூத்துக்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா என் இடுப்பு தான். ஐயோ என்னைய பாடா படுத்தது போங்க. ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து இந்த வழி என்னைய விட்டு போவனான்னு இருக்கு. என்ன செய்யறதுக்கு குனிஞ்சாலும் சரி டக்குன்னு நிமிர முடியல. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வழி இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு 5 நிமிஷம் வேலை பார்த்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். அப்பதான் திரும்பி வந்து தொடர்ந்து வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா மொத்தமா படுத்துற வேண்டியதான். நான் நினைச்சது தூத்து இந்த குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில போடுற வரைக்காவது தம்பி தூங்குவான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் மனசுக்குள்ள நினைச்சது அவனுக்கே கேட்டுட்டு என்ன செய்ய, அவன் எவ்வளவு நேரம் தூங்க. நினைச்சா அந்த குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில போடுறதுக்கு முன்னாடி முழிச்சிட்டான். சரி குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில போட வேண்டாம், பிள்ளையை தூக்கிட்டு அவனை இடுப்புல வச்சுக்கிட்டே அள்ளி போட்டுலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையை. நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படி சிஸ்டர் 2 பிள்ளையும் வச்சுட்டு மெயின்டைன் பண்றீங்க, இவ்வளவு வேலை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஒரு ஃபுல் வீடியோவா நான் கண்டிப்பா எடுத்து போடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்கு போயிட்டு வரேன்.